தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. மாநில அரசோட நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்ணுறது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்லை அதான் திருப்பி நான் சொல்கிறேன். இது வந்து பிரச்சனையை வந்து இது வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்கிறது கிடையாது, தவிர்த்து விடுவேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது உபயோகமாக பண்ண முடிஞ்சால் அதை பண்ண சொல்லுங்கள். இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை? இவருக்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால், அந்த மாணவர்களின் நலனில் அவருக்கு பொறுப்பு இருந்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும். அதை பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு கவலை இல்லை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு, மைனாரிட்டிஸ் சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு. இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க ஹிந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும்னு ஏன் கவலைப்படலை? வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியான 2152 கோடியை ஒதுக்க சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. பல காட்டமான விஷயங்களை அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. இருமொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்தில் சமரசத்துக்கே இடமில்லை அப்படிங்கிறத உறுதியாக அழுத்தம் திருத்தமாக அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நேரத்தில் இது அவசியமா இல்லை அரசியலா அப்படிங்கிற கேள்வி எழுந்து நிற்குது. ஏன்னா ரெண்டு தரப்பு, அதாவது பாஜக ஒரு பக்கமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கமும் குழுமி நின்று இந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிற சூழலில் இது அரசியலா அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி விவாதிக்க போகிறோம். விவாதத்தில் பங்கேற்க சிபிஐயிலிருந்து லெனின், அதே போல் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் ஜி.கே. நாகராஜ், இவர்களோடு வலதுசாரி ஓம் பிரகாஷ், இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னாவும் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நாகராஜிலிருந்தே நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாகராஜ் சார், இது நிதி அப்படிங்கிறத தாண்டி இது கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது முதலமைச்சர் குறிப்பிட்டாரு, ஏற்க விரும்பாத ஒரு கொள்கையை ஏற்க சொல்லி நீங்க அழுத்தம் கொடுக்கறது எந்த விதத்தில் சரி? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இது ஏற்க முடியாத கொள்கை அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஏகப்பட்ட கொள்கை வச்சிருக்கிறீங்க. இந்த எல்லா கொள்கையுமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக இருக்கிறது, ஏன் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது? இதுதான் என்னுடைய வாதம். ஏதாவது ஒரு கொள்கை இதில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, இல்லை இதை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு சொன்ன நியாயம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு முறையில் அவசியம் இல்லை சார். பட் நாட்டு நன்மைக்கு உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அப்படின்னா அது கட்சியினுடைய சித்தாந்தம். பட் மக்களுடைய ஒரு சித்தாந்தம், மக்களுக்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அதையும் நீங்க பார்க்கணும்ல. அதுதான் பிரச்சனையே. இப்போ நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நீட் குறித்த தீர்ப்பு இருக்கு. நீங்க தான் திமுகவில் நீங்க தான் நீட் வேணும் நீங்க தான் தாக்கல் பண்றீங்க. வாங்க உடனே நீட்டுக்கு போயிராதீங்க, நீட்டுக்கு வாங்க. இந்த 2052 கோடியை ஒதுக்க சொல்லி எல்லாரும் கேட்டாச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன் வைக்கிறீங்க. அதான் சார், நான் இப்போ நீங்கள் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா ஓகே, நியாயம், நம்ம அதை என்னென்னு கன்சிடர் பண்ணி பார்க்குறோம், ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அணை பாதுகாப்பு மசோதா, இன்னைக்கு முல்லை பெரியார் அணையை நம்ம காப்பாற்ற முடியும், காவிரி அணையை அங்கே இருக்கிற அணையை காப்பாற்ற முடியும், மத்திய அரசு கண்ட்ரோல் எடுத்தால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்கள் தலைவர் திமுகவோட தலைவர் கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம், அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே ரேஷனை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சாகர்மாலா திட்டத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஆர்டிகல் 370 இன்னைக்கு காஷ்மீரை காப்பாற்றி மீட்டு எடுத்துக்கிறோம், அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க.
சிஏஏ ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, குடியுரிமை திருத்த சட்டம் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, முத்தலாக் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாஜகவுடைய கொள்கைகள் அத்தனையும் கொண்டு வந்து இங்க திணிச்சு இதெல்லாம் ஏத்துக்கோங்க, இதெல்லாம் ஏத்துக்கோங்க, இதெல்லாம் மக்கள் நன்மைக்காக சொன்னா எப்படி கொள்கை இல்ல சார்? முத்தலாக் என்ன சார்? முத்தலாக் எங்க கொள்கையா சார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு சார். ஒரு இஸ்லாமியர் போறாரு, தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட துன்பங்களை சொல்றாரு, உச்சநீதிமன்றம் கொடுக்க தீர்ப்பு சார். அதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இருமொழி கொள்கைக்கு வாங்க, இருமொழி கொள்கை கவர்னரே வேண்டாம் நீங்க ஏன் சார்? நான் சொல்றேன் சார். சரி சரி. ஆனா ஒரு விஷயம் சார், இவ்வளவு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாதனால தான் எங்க அமைச்சர் கேட்கிறாரு, நீ எதையுமே நல்ல விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறியே, உனக்கு ஏன் நிதி, நீயே வந்து ஏத்துக்க மாட்டேங்கிற, நிதி மட்டும் எப்படி தர்றதுன்னு கேட்கிற. அவர் கேட்கிற கேள்வி நியாயமானதுதான் சார். இப்போ அவர் என்ன கேட்கிறாரு, நீ எங்களுடைய மத்திய அரசுடைய கொள்கை கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது, எஜுகேஷன், நாங்க ஒரு விஷயத்தை சொல்றப்ப நீ அதை ஏத்துக்க மாட்டேன், செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ற அப்படின்னா உன் கொள்கை என்ன? நாங்கள் இந்திய நுழைவிட மாட்டேன்னு சொன்னீங்க. நாங்கள் சொல்கிறோம் இந்தியே இல்லை, ஹிந்தி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறப்போ இப்போ இங்கே இந்திய எதிர்ப்புங்கிறது இப்போ இங்கே காணாமல் போயிடுச்சு. அப்புறம் எதை எதுக்குறீங்க? சரி, இப்போ திடீர்னு ஒரு போராட்டம் மாறிட்டீங்க, மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறீங்க. என்னுடைய கொஸ்டின் எல்லாம் 1956 நீங்கள் வச்சுக்கிற பல, இப்போ திராவிடம் அடைந்தால் திராவிடம் நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னீங்க. உங்கள் கொள்கை என்னாச்சு? திராவிட நாடு கொள்கை இங்கே விட்டுருக்கா அன்னைக்கு? இல்லையே. இப்போ உங்களுடைய தலைவர் ஈவேரா சொன்னார், சென்னை மாகாணத்துக்கு சுதந்திரம் வேண்டாம், தயவு செய்து வெள்ளைக்காரர்களே லண்டனிலிருந்து ஆட்சி செய்யட்டும், இந்தியாவினால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னார். நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை நாம் புரிஞ்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் எது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதை சாத்தியப்படுத்தி காமிக்கின்ற அரசாக மத்திய அரசு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டின் மக்கள் நன்மைக்காக ஏன் இந்த கொள்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு பாயிண்ட் கேட்கிறேன். அறிஞர் அண்ணாவே ஒரு கணையாளிங்கிற கொள்கைங்கிற விஷயத்துல சமரசத்துக்கு இடமே இல்லங்கறத வந்து முதலமைச்சர் திரும்ப தெளிவா சொல்லிருக்காரு. இப்ப அறிஞர் அண்ணா உங்க தலைவர் இந்த கட்சியை, அதான் சார் நான் உங்க முதலமைச்சர் சொல்றாரு, உங்களுடைய முதலமைச்சர் இந்த கட்சியை ஆரம்பிச்ச உங்களுக்கும் முதலமைச்சர் தான், முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டர். இல்ல உங்களுக்கும் முதலமைச்சர் தான் சார். முதலமைச்சர் எங்களுக்கும் இருக்கட்டும் சார். சார் எங்களுக்கும் முதலமைச்சர் தான், உங்களுக்கும் பிரதமர் தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. நான் இப்போ சொல்றேன், உங்களுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அவர்கள் சொல்றாங்க, இந்திய மாநிலம் முழுவதும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதை பின்பற்றுவதற்கு நாங்களும் தயார்னு சொன்னாரு. உங்களுடைய ஃபவுண்டர், திமுகவுடைய ஃபவுண்டர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணா இப்படி சொன்னாரு, பெரியார் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விவாதத்தை, ஒரு டிபேட் ஆரம்பிச்சுட்டு போயிருங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் எப்பயுமே காட்டுறது இல்ல. அண்ணா அப்படி சொன்னாருங்கிறதுக்கான ஆதாரம் புத்தகத்துல சார் கணையாளியில் அவர் எழுதியிருக்காரு. சரி, இன்னொன்னு சார், அது நீங்க இல்லன்னு வச்சுக்கங்க, நெஞ்சுக்கு நீதியில பல விஷயங்கள் சொன்னோம். ஒரே நாடு ஒரே தேர்தல்ல ஒரு தீக்குச்சியை எடுத்து பல விளக்குகளை ஒரு நிமிஷம் பல விளக்குகளை ஏற்றுவது போல ஒரே தேர்தல் வேணும்னு கருணாநிதி அவர்கள் சொன்னாரு. அதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நெஞ்சுக்கு நீதியில் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, மக்களுக்கு எது நன்மை தெரிகிறதோ அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப என்ன சார் தமிழ்நாடு? ஓகே வரேங்க அக்னீஸ்வரன், மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தான் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கொள்கை. அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் அந்த நிதி அப்படிங்கிறதுல இன்னும் திரும்ப தெளிவா உறுதியா இருக்காங்க. எப்படி எடுத்துக்கிறது இதை? அண்ணன் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் பேசும்போது எங்களுக்கும் முதல்வர் தான், உங்களுக்கும் பிரதமர் தான் அப்படின்னாரு. ஆனா பிரதமர் காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் பிரதமர் வந்து காசு கொடுக்காத பிரதமர் வந்து மாநில அரசுகிட்ட எதுவுமே கேட்கலையே. ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கண்ட்ரோலாக பிடிச்சி வாங்கிக்கிறீங்களே. ஒரு சோப்பு வாங்கினாலும் சரி, பத்திரப்பதிவு பண்ணாலும் சரி, தன்னால் போயிருத. எங்களுக்கு மாநில அரசுக்கு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் டிடக்ஷன் ஆர் ரிடக்ஷன் ரெண்டுமே இல்லையே. ஆனால் இது வந்து இப்போ பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார், இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை இன்னும் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நீங்கள் ஒரே நாடை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க, ஒரே இதை ஏற்றுக்கிற மாட்டேங்க. நான் கேட்குறேன், ஒரே இந்த சன் டிவியில் கேட்குறேன், எல்லாரும் ஆலய கற்ப கிரகத்திற்குள் செல்லலாம், எல்லா சாதியினரும் செல்லலாம். நீங்கள் ஒரே இடத்துல கூட சாப்பாடு போடுங்க, ஒரே இடத்துல சுடுகாடு வைங்க, ஒரே இடத்துல கற்ப கிரகத்துக்கு போங்கன்னு ஏன் மத்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்றலாமே? ஆனால் இங்கே கல்வியும் மீனும் காத்திருந்தவனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை,
ஒரு அரசாங்கமே கல்வியை நடத்துறதுக்கு அப்பா காசு கொடு, போன வருஷம் காசு இன்னும் பாக்கி இருக்கு, இது என்ன வட்டி கடையா நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம? எங்களிடம் இருக்கிற போது வரியை தன்னால வசூலிக்கிறீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி. ஆனால் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டியதை தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் இருமொழி கொள்கையில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நீங்க எத்தனை மொழியை நீங்க படிச்சுக்கோங்க. நரசிம்மராவ் அவர்களுக்கு 14 மொழிகள் தெரியும், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 9 மொழிகள் பேசவும் எழுதவும் தெரியும். ஆனால் வெறும் இந்திய மட்டுமே பேசி நீங்க நாங்க பேசுங்க படிங்க படிங்க என்று இந்திய நாட்டினுடைய தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. இதுல உத்தரப்பிரதேசத்துல கடந்த ஆண்டு 9 லட்சம் பேர் ஹிந்தியில ஃபெயில் ஆயிருக்கிறாங்களே. 11 லட்சம் பேர். அதுக்கு முந்தைய ஆண்டு 9 லட்சம், அதுக்கப்புறம் 11 லட்சம். ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையில் ஹிந்தி படிப்பவர்கள், பிரச்சார சபா ஹிந்தி படிப்பவர்கள் ஆண்டுக்கு கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய கொள்கை இருமொழி கொள்கை. ஆனால் தனி மனிதர்களை தமிழக அரசு படிக்க கூடாதுன்னு சொல்லல. நவோதயா பள்ளி என்பது அது மும்மொழி கொள்கை. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நடத்துது. ஆனால் மாநில அரசாங்கம் நடத்தக்கூடியதில் இருமொழி கொள்கை தான். நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், ஹிந்தி மொழி படிங்கன்றீங்க, சரி ஹிந்தி மொழியெல்லாம் படிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? அடுத்து சமஸ்கிருதம் பண்ணுவீங்க, அப்புறம் சமஸ்கிருதம் படிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? ஹிந்தி மொழி படிக்கணும்னு சொல்லல சார். சொல்லுங்க. அப்புறம் சரி, அப்ப காசை கொடுங்க. ஹிந்தி படிக்கணும் எங்கேயுமே சொல்லல சார். நீங்க பேசுறதுல முரண்பாடு இருக்கு. படிங்கன்னு சொல்லல, அப்ப காசை கொடுத்துருங்க. அப்ப இன்னொன்னு என்ன சொல்றீங்க? நாங்க சொன்னதை ஏத்துக்கிட்டா தான். ஒருவேளை நம்ம இப்படி சொல்லுவோமே, நம்ம ஆணோ பெண்ணோ நீங்க பட்டு புடவை கட்டணும் அப்படின்றீங்க. இல்ல எனக்கு பட்டு புடவை கட்டி பிடிக்கவே இதில் பண்ண முடியல, நான் சாதாரண ஒரு புடவை கட்டிக்கிறேன், நாங்க உடனே நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன். இதுக்கு இதான் அர்த்தம். அதே மாதிரி தான் வீட்டுல ஆம்பளைகள் கோட்டு போட்டு வந்தா தான் வீட்டுக்குள்ள வர முடியும், அப்படியே அர்த்தம். ஆகவே நீ இதை ஒத்துக்கொண்டால் நான் இதை செய்வேன் என்றால் நான் இப்படி சொல்றேன். அக்னிசன் சார், சர்வாதிகார போக்கு. பதில் சொல்றேன். ஒரே ஒரு பதில். இங்க நான் இப்ப சொல்றேன், நான் முடிச்சிடறேன், நீங்க மொத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய நேரம் தருவாருன்னு. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு விஷயத்தை பாருங்களேன். இப்ப நடப்பது இந்திய நாட்டில் பாரதிய ஜனதா அரசாங்கம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் என்கிற ஒரு பொன்னான பிரதமர் இந்திய நாட்டில் பிரதமராக இருந்தார். 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டு காலம். நேரு பண்டிதருக்கு பிறகு 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண நான் காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், அது இருக்கட்டும். ஆனால் அந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் 2002 ரைட் டு எஜுகேஷன், கல்வி உன்னுடைய உரிமை என்று அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார். அதனால் அது 21 என்பது பிறப்பு உரிமை, உயிர் வாழும் உரிமை, 21 கேபிட்டல் ஏ என்று 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய நாடாளுமன்றத்தில் 6 வயசிலிருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாயமா பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன அறிஞன், கவிஞன், இந்திய நாட்டின் பொன்னான பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எங்கே? இன்றைக்கு தர்மேந்திர பிரதானுடைய அமைச்சரவையின் மேலே இருக்கக்கூடிய முதல் மந்திரி, முதல் தலைமை அமைச்சர், நீங்க நரேந்திர மோடி அவர் சொல்றாரு, நீ இதை ஒத்துக்கிட்டா தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ படிச்சா திமிரா பேசுவ, நீ படிச்சா சம்பாதிப்ப, எங்களை மதிக்க மாட்ட, நீ கேள்வி கேட்ப, உன்னை கோயிலுக்குள்ளே விடாம வச்சிருக்கிறோம், அடுத்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே விடாம வச்சிருக்கிறோம் என்று நீங்க சொல்றீங்க. இது அடுத்தது. இன்னொன்னு சொல்றேன், ஹிந்தி படிச்சா சந்திராயன் 1 அனுப்பிச்சாங்க, மயில்சாமி அண்ணாதுரை ஹிந்தியா படிச்சாரு. சந்திராயன் 2 நல்ல சிவன் அவர் சந்திராயன் 2 ஹிந்தியா படிச்சாரு. அது மாதிரி விழுப்புரத்திலிருந்து இது பண்ணாங்களே வீர முத்துவேல், அவர் ஹிந்தி படிச்சா போனாரு. அப்போ இருமொழி கொள்கையில் படித்த தமிழர்கள் இருமொழி கொள்கை படித்த நீங்கள் இதுவரை சந்திராயனை பண்ணீங்களா? ஆகவே நீங்கள் பண்ணுவது முரட்டுத்தனம், பிடிவாதம், இது ஏற்புக்கூடியது அல்ல. ஆனாலும் உங்களுக்கே கடிவாளம் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சட்டமன்றத்தை உருவாக்கி இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் என்ன அலுவல் மொழிகள் சட்டம் 1963 படி, விதி 1976 அலுவல் விதியின்படி எந்த மாநில அரசு எந்த மொழிக் கொள்கையை பின்பற்றுகிறதோ அந்தந்த மாநில அரசு அதை பின்பற்றட்டும், அது தமிழ்நாட்டிற்கும் விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதை திருத்தவும் மாட்டேங்கிறீங்க, காசும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்ல இது படிச்சாதான் அப்படிங்கிறீங்க. எந்த விதத்தில் ஏற்க முடியும்? சரி, ஓம் பிரகாஷ், உங்களோட பார்வை என்ன? அதாவது ஒரு நிதி விவகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் மாநில அரசுக்கு, தமிழ்நாட்டுக்கு,
அப்படிங்கிற ஸ்டாண்டை எடுத்திருக்குதா ஒன்றிய அரசு? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% மாணவர்கள் தனியார் பள்ளிகளிலும் சிபிஎஸ்சிலையும் படிக்கிறாங்க. அந்த தனியார் பள்ளிகளும் சிபிஎஸ்சிலையும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து மும்மொழி கொள்கை தான் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கை தான், அதாவது ஹிந்தி கட்டாயம் கிடையாது. அவங்க வந்து ஹிந்தி எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் எடுத்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் அவங்க எடுத்து படிக்கலாம். மீதி இருக்க 45% 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அங்கே மட்டும்தான் இருமொழி கொள்கை. ஸோ இங்கேயே உடஞ்சிருது. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மும்மொழி கொள்கையில் தான் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ மீதி இருக்க தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருமொழி கொள்கையில் தமிழும் இங்கிலீஷும் மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இங்கே வந்து நியூ ஏஷியன் பாலிசி மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ், அதாவது ஹிந்தியும் படிக்கலாம், இல்லை ஹிந்தி தவிர எது வேணும் இந்தியாவில் இருக்க எந்த ஒரு பிற மாநில மொழிகளையும் எது வேணுமே எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் திட்டத்தின் மூலிமா வரக்கூடிய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14,500 ஸ்கூல் தான், இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 350 மேக்ஸிமம் போனீங்கன்னா 350 to 400 ஸ்கூல்ஸ் தான் வரப்போகுது பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் மூலியமா. அந்த ஸ்கூல்ஸ்ல மட்டும் தான் நியூ ஏஷியன் பாலிசி மூலியமா 3வது மொழியாக ஒன்று படிக்க போறாங்க. உங்களை ஹிந்தி படிக்க வேண்டாம்னு யாரும் சொல்லல. நீங்க ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, அக்னீஸ்வரன் சொன்னது போல அங்க வந்து கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருக்குது, படிச்சிட்டு தான் இருக்காங்க. படிங்க, ஹிந்திங்க யாரும் சொல்லவே இல்ல. திணிக்க வேண்டாம், இததான் நீங்க படிக்கணும். நீங்க அரசு பள்ளியில வந்து 3 மொழிகளை படிச்சுதான் ஆகணும், 3வது மொழியா ஹிந்தியோ சமஸ்கிருதத்தையோ படிச்சுதான் ஆகணும். திணிக்க வேண்டாம். அரசு பள்ளிகளுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல சார். அதுதான் சொல்றேன். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எடுத்து வராங்க, அதுல மட்டும் தான் நியூ ஏஷியன் வேண்டாம்ன்றாங்க சொல்றாங்க. நவோதயா பள்ளியே வேண்டாம்னு சொல்லிடுச்சே தமிழ்நாடு. அதான் சார், பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்ல மட்டும் தான் மும்மொழி கொள்கை படிக்கணும், அதுல ஹிந்தி கட்டாயம் கிடையாது. நீங்க இன்னும் சரி இன்னொரு படிக்க வரனே, நீங்க தமிழ்நாடு பிஎம் ஸ்ரீங்கிறது தனியார் பள்ளியா சார்? அது சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, பிஎம் ஸ்ரீங்கிறது தனியார் பள்ளியா? கவர்மெண்ட் வச்சு எடுக்கிற பள்ளிங்க சார். ஆனா அது 250 பள்ளிகள் தனியா வர போறாங்க. மொத்தம் இப்ப இருக்க 50% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாருக்குமே கிடையாது. அந்த பிஎம் ஸ்ரீக்கு இல்ல நீங்க இல்ல இப்ப நீங்க சொல்ற பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு வந்து 60% வந்து ஒன்றிய அரசு நிதி கொடுத்தா 40% மாநில அரசு தான் கொடுத்தாகணும். ஆமா சார், அதான் சொல்றேன். அந்த ஸ்கூல்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் சொல்லல. ஹிந்தி சார் எக்ஸ்ட்ரா ஒரு ஏன் சார் வேண்டாம்? அத ஏற்க மாட்டோம் அப்படி பேசுறது தான் இவங்க தெளிவா இருக்காங்க. ஒரு மாணவன் பள்ளி பருவத்தில் இருக்கும் மாணவன் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்கல, தமிழ் அழியுமா? கிடையாது. தமிழ் இன்னும் வளர்ச்சி அடைய போகுது. சரி, நீங்க அப்படி தமிழ் காக்குறேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்ல இந்த போன ஆண்டுல 10வது வகுப்புல மொத்தம் 47,000 மாணவர்கள் ஃபெயில் ஆயிருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசின அண்ணா சொன்ன அக்னீஸ்வரன் ஐயா சொன்னாரு, இந்தியில இருந்து இத்தனை பேர் 7,000 கிலோ சம்திங் நம்பர்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க. தமிழகத்துல தமிழ் பெரும்பான்மை பேசக்கூடிய மக்கள் தமிழுக்காக நம்ம ஒவ்வொன்றா பேசிய இடத்துல 47,000 மாணவர்கள் 10th ஃபெயில் ஆயிருக்காங்க சார், இதே தமிழ்நாட்டில். அதான் சரி, ஓகே. இதுவும் தாண்டி ஒரு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாச்சும் நீங்க மற்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து மாணவர்கள் வந்து எல்லாமே தமிழ் தான் மேக்ஸிமம் படிக்கிறாங்க, தமிழ் மீடியம் வச்சு படிக்கிறாங்க. அவங்களுக்கே சரியா இன்னும் தமிழ் எழுத தெரியல, பிழை இல்லாம எழுத தெரியல. இது உண்மையான நிலவரம். தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தமிழ் இன்னும் எழுத தெரியல. இந்த பிரச்சனை இருக்கு. சரி, நீங்க தமிழையும் காப்பாத்தல, அத அவங்க ஒழுங்கா இல்ல, அத அவங்க சரியா படிக்கட்டும். அதுக்குள்ள ஏன் நீங்க இந்திய கொண்டு உள்ள விடுறீங்க? ஹிந்தி வேணாம் சார். சரி, நீங்க ஒரு திட்டமே போடுங்க, நாங்க பிஎம்சி ஸ்கூல்ல இது பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா ஹிந்தி இல்லாம நாங்க வேற பிற மொழிகள், தெலுங்கு எடுத்துக்கோங்க, உருது எடுத்துக்கோங்க, கன்னடம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா பேசக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அப்படியாச்சும் நீங்க அக்செப்ட் பண்ணணும். எனக்கு பிஎம்சி ஸ்கூல்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒதுக்குறீங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இது முரண்பாடு வச்சு நீங்க தமிழையும் வளர்க்கல தமிழ்நாட்டில் பெருசா. அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி இந்த இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறதுனால தமிழ் அழியும் இப்படி சொல்றீங்க? அந்த ஒரு விவாதமே தப்பான விவாதம் கட்டமைக்கப்படுகிறது. இது கேட்போம். நம்ம பிரசன்னா வந்துட்டாரு, தமிழன் பிரசன்னாட்ட கேட்போம். தமிழே சரியா படிக்க தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு ஓம் பிரகாஷ். நீங்க வரதுக்கு முன்னாடி ஜி.கே. நாகராஜ் பேசின விஷயங்களையும் கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஓம் பிரகாஷ் எல்லாம் வந்து வடிவேலு வந்து இந்த கரடி பொம்மை எவ்வளவுன்னு கேட்குற மாதிரி அது கண்ணாடிடா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்து பேசிக்கணும். உத்தரப்பிரதேசம், பீகார் இங்கெல்லாம் போய் இந்த மும்மொழியில் என்னென்ன மொழிகள் உங்களால் கற்றுக் குடிக்க முடியுது, அந்த 3 மொழிகளை படித்து அந்த மாணவருடைய புலமை வந்து மண்டைக்கு வெளியில் வந்து ரயிலெலாம் உடச்சி உள்ளார ஏறுற அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நான் ஒரு புள்ளிவரங்களின் அடிப்படையில் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன், பாசத்திற்குரிய அண்ணன் நாகராஜ் வந்து இந்தியா ஏற்றுக்கொள்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிறத நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? இந்தியான்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் யூனியன் ஆஃப் இந்தியான்னு நாங்கள் சொல்கிறோம். ஆக எங்களால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்தியாவை தவிர உங்களால் திணிக்கப்படுவது அல்ல. எங்களால் கட்டமைக்கப்படுவது ஜனநாயகம், உங்களால் திணிக்கப்படுவது காவி. காவி எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்தியாவினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தது ஒரு இஸ்லாமியன். இந்தியாவினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தது, தன் கையால் தைத்து இந்த மண்ணுக்கு கொடுத்தது ஒரு இஸ்லாமியன்.
அந்த இஸ்லாமியனுக்கு எதிராக உயிர் முக்கியமா, இஸ்லாத் முக்கியமா, அல்லது அந்த நாட்டினுடைய அந்த உயிருக்கு இணையாக சரியத் சட்டம் முக்கியமான, சரியத் சட்டத்தில் நீங்க கை வைக்கிற போது அவனுடைய மத உணர்வை நீங்கள் புண்படுத்துகிறீர்கள் என்று அந்த இடத்தில் நாங்கள் குரல் கொடுத்தால் உங்க சட்டத்தை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறீங்க. நாங்க ஏன் சார் ஏத்துக்கணும்? உங்களை ஏத்துக்காதனால தான் உங்களால இங்க ஜெயிக்க முடியல. உங்களை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு எதிரானவர்கள். தமிழ்நாட்டிற்கு பாஜக எதிரி. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக செய்வது துரோகம். தமிழ்நாட்டுக்கு மோடி சர்க்கார் செய்வது அயோக்கியத்தனம். இந்த மூணையும் நான் பட்டியலிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பி சொன்னாரு, இல்ல நாகராஜ் இன்னொரு விஷயத்தை சொன்னாரு, நாங்க சொன்ன எதையுமே கேட்க மாட்டீங்க, எதையுமே ஏற்க மாட்டீங்க, அப்புறம் ஃபண்டை மட்டும் எப்படி எதிர்பார்க்கலாம்? நாங்க ஏன் கேட்கணும்? we are not a slave மிஸ்டர் நாகராஜ். நாங்கள் உங்களுக்கு அடிமை அல்ல. ஜனநாயகத்தில் மக்கள் நீங்கள் எப்படி உங்களுக்கு என்று ஒரு அதிகாரத்தை சொல்லுகிறீர்களோ அதை விட அதிகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த எம்எல்ஏவையும் வேற கட்சியிலிருந்து விலைக்கு வாங்காம, எந்த ஆட்சியும் கவுக்காம, யாரையும் மந்திரிகளுக்கு கொடுக்கிறேன் அவ்வளவு கொடுக்கிறேன்னு பிரிக்காம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்மானமிக்க ஒரு முதலமைச்சரை கொண்டிருக்கிற மக்கள் அரசாங்கம் எங்கள் அரசாங்கம். நீங்க சொல்றதை எல்லாத்தையும் கேட்டுக்கணுங்கிறதுக்கு நாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோ அல்லது நீங்க ஆளுமை நடத்துறேங்கிற பேர்ல வேறு மாநிலங்கள்ல போட்டி சர்க்கார் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, அந்த ஆட்சி அல்ல. இது திராவிட மண். இது திராவிட மண். மரியாதைக்குரிய நம்முடைய அதிமுகவினுடைய பிரதிநிதியாக வந்து பேசிக் கொண்டிருக்கிற அக்னீஸ்வரனுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது பாஜகவை எப்படி ஓட ஓட விரட்டினார். நாங்கள் உதய் மின் திட்டத்தை ஒற்றுக்கொள்ளவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை, இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சார். நாங்க எங்களுடைய சார் நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். ஒரு பிஹெச்டி ஸ்காலர் போய் ஒரு எல்கேஜி பையன்ட்ட தம்பி நீ இப்படிலாம் படிக்கணும், இப்படிலாம் படிச்சா நீ பிஹெச்டிக்கு வரலான்னு சொல்றது அறிவு நாணயம். நீங்க எல்கேஜிக்கு கீழே இருக்கீங்க, நாங்க பிஹெச்டிக்கு மேல டபுள் பிஹெச்டி போய்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நீங்கள் மும்மொழியை கற்றுக்கொண்டால்தான் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் வந்து வடமாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியும், சொத்து வாங்க முடியும், அல்லது வந்து வேலைக்கு போக முடியும். எங்க பிள்ளைங்க ஏன் சார் அங்க வேலைக்கு போகிறாங்க? இந்தி தெரிஞ்சாதான் வந்து வேலைன்னா எங்க 12வது மாடியில் சென்ட்ரிங் வேலை பார்க்குறவருக்கு ஹிந்தி தெரியும். எங்க பிள்ளைங்க வந்து சிலிக்கான் வேலியில வந்து ஃப்ளைட்ல ஏறி போய் சிலிக்கான் வேலியில பிசினஸ் கிளாஸ்ல உட்கார்றாங்க. அந்த ஒப்பீட்டளவை சொல்லுகிறேன். இதெல்லாம் வாதமா வச்சுக்கிட்டா கூட நான் ரெண்டு பேர் இந்த வலதுசாரின்னு பேசக்கூடிய சகோதரராக இருக்கட்டும் அல்லது நாகராஜனா இருக்கட்டும் ஒரு ஒப்பீடு உமையை கேட்கிறேன். சார், உங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசியில 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவுக்கு நீங்க வைத்திருக்கிற காலம் எப்போ அப்படின்னா 2030 சார். நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே 54% வந்து இப்ப 58% உயர்ந்திருக்கு. நீங்க அடைய 10 வருஷம் கழிச்சு அடைய நினைக்கிற புள்ளி விவரத்தை நாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கோம். உத்தரப்பிரதேசத்தினுடைய எலிமெண்டரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உத்தரப்பிரதேசம் எலிமெண்டரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு தெரியுமா சார்? வெறும் 32% சார். இந்த ஆண்டு, இதை நான் சொல்லல, உங்க மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி மாணவர்களின் கல்விக்கு விளக்கேற்ற துடிக்கிற மோடி சர்க்கார் இருக்குல்ல, அவர்கள் தொடர்ச்சியாக ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தினுடைய லட்சணம் திராவிட மாடல். இங்கே திராவிட கட்சிகள் ஆளுகிறது. இந்த ஆண்டு சுதந்திர இந்தியாவிலேயே 99.9% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்டரியில. இதை நான் சொல்லல, மோடி சர்க்காருடைய நிதி ஆயோக் சொல்லுது. கல்வியில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள், இடைநிற்றலை தவிர்த்திருக்கிறார்கள், இல்லம் தேடி கல்வியின் மூலம் மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து அவருடைய எதிர்காலத்துக்கு விலைக்கேற்றி இருக்கிறார்கள். நான் சொல்லல, நிதி ஆயோக் சொல்லுது. இது எல்லாம் நாங்கள் சாதித்திருக்கிறோம். கல்வியில் 100 கல்லூரிகளை நீங்க இந்தியாவில் பட்டியல் எடுத்தீங்கன்னா 18 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. உலகத்தினுடைய 5 மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், the world billion companies CEOs எடுங்க சார், 5 பேரும் தமிழன், 5 பேருக்கு ஹிந்தி தெரியாது. நாங்க ஏன் சார் அதை கத்துக்கணும்? எங்க மேல ஏன் திணிக்கிறீங்க? You may have your opinion. என் பையன் பிரெஞ்சு படிக்கிறான், ஜெர்மனி படிக்கிறான், விஜய் ஸ்கூல் நடத்துறாரு, திருமா ஸ்கூல் நடத்துறாரா உங்களுக்கு பஞ்சாயத்து? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்? சட்டப்பூர்வமாக நாம 2 பேரும் சேர்ந்து 60-40ன்னு பிரிச்சு எங்களுக்கு நீங்க நிதி கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தத்தை ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? நீங்க ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? அப்ப கேட்டா நீங்க இந்த மாநிலத்திற்கென்று ஒரு சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள்னா, மும்மொழி சித்தாந்தம்ங்கிற பேர்ல ஹிந்தி ஹிந்து ஹிந்துத்துவான்னு இதையும் நான் 2 பேருக்கு தெளிவா சொல்றேன். இந்த சூட்சமம் எங்களுக்கு நல்லா தெரியும்.
உங்கள் கல்வியினுடைய சூட்சமம் எங்களுக்கு தெரியும். சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து இந்த இடத்தில் திணித்து மீண்டும் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் எங்களை சூத்திரர்களாக மாற்றுகிற நவீன அயோக்கியத்தாயம் தான் தேசிய புதிய கல்விக் கொள்கை. அதுல 27வது பக்கத்துல 4வது பாரா 4.13 and 4.14 என்ன சொல்லுது? இந்திய மொழிகள் 2 கற்கலாம், வேறு மொழியை 1 கற்கலாம், ஆனால் எல்லாம் சொல்லிட்டு சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படின்னு சொல்றீங்க சார். சமஸ்கிருதம் எங்க சார் வாழுது? கோவிலின் கருவறைக்குள்ளார மட்டும்தான் நீங்க 10 பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், கோவிலின் கருவறைக்குள்ளார போகிற போது சமஸ்கிருத மந்திரங்கள் மட்டும்தான் ஒலிக்கிறோம். தமிழ் ஒலிச்சா நீச பாஷை. மேடைகள்ல சமஸ்கிருத பாடல்கள் பாடணும், தமிழ்ல பாடுனா நீச பாஷைன்னு சொல்ற அவாள் நீங்க. எங்களையா 3 மொழி கத்துக்க சொல்றீங்க? கடவுளுக்கு 3 மொழி என்ன 22 மொழியும் தெரிஞ்சுட்டு போட்டோம். கடவுளுக்கு 22 மொழியிலையும் பாடல் பாடுவோம், அர்ச்சனை பண்ணுவோம் சார். அதை ஏத்துக்குங்க. உங்களால் எங்களை புறக்கணிக்க நினைக்கிறீர்கள். நான் திரும்ப சொல்றேன், நீங்க அது தொடர்ந்து செய்யுங்க. மத்திய அரசும் ஒன்றிய அரசும் பாஜகவும் இன்னைக்கு பாஜகவை ஆதரிக்கிற எல்லோரும் செய்யுங்கள். மக்கள் திரண்டு எழுந்து நிற்போம். இப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக செய்தால் மற்றும் ஒரு யுக போராட்டம் வெடிக்கும். ரைட் லெனின் சார், ஆனாலும் இந்த விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. பிரதமர் ஏன் என்ன வாயை திறக்காம இருக்காரு? இதுதான் அவங்களுடைய பியூட்டி. நான் இதெல்லாம் வாயை திறந்துட்டா பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனைன்னா, இப்போ தர்மபிரபு தர்மேந்திர பிரதான் இங்கே வந்து சொல்லியிருக்காரு, புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த 3 மொழியை அமல்படுத்தினா தான் நிதின்றார். ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து இது இருக்கா, இந்த சமக்ரான்ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்தா போதும். ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான், அது அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை உறுதிப்படுத்துவதற்கு. அதுக்கு அடுத்து மத்தியமான்னுட்டு வருது, நடுநிலை கல்வியை 14 வயதுலேருந்து 18 வயதுக்கு உட்பட்ட நடுநிலை கல்வி உயர்கல்வியை உறுதிப்படுத்துறதுக்காக வந்தது, ராஷ்ட்ரிய மத்மிகான்னுட்டு வருது. அதுக்கு அடுத்து டீச்சர் எஜுகேஷன். இந்த 3ஐ இணைத்து தான் இப்போ சமக்ரான்னு நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. எப்படி அன்றைக்கு விவசாயிகள் டெமக்ரான் அடித்தாங்களோ பூச்சிக்கொல்லி அடிக்கிறது மாதிரி, இப்போ சமக்ரான் அந்த 3லேயும் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் தூக்கி இருந்து விட்டு அதில் எங்கேயும் சொல்லாத இந்தி அல்லது 3வது மொழி என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க. இந்த 3 திட்டத்தில் எங்கேயாவது இந்தி சொல்லப்பட்டிருக்கா, கட்டாயம்னு சொல்லியிருக்கா? எடுத்து நீங்கள் அறிவு நாணயத்தோடு பேசணும். அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் இதை பேசணும். அப்போ அது இல்லாத ஒன்று நீங்கள் எப்படி இதில் வலிந்து கொண்டு வந்தீங்க? அந்த 3ஐயும் இணைத்து தான் கொண்டு வந்துங்கிறீங்க. அதே போல் இப்போ தம்பி அக்னி பேசினார். 1963 அலுவல் மொழி சட்டம், 76 விதிகள் வகுக்கப்பட்டது, 2001, 2006, 2011 உங்கள் வாஜ்பாய் காலம் வரலையும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அப்புறம் எப்படி தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கலாம்? எங்களுக்கு தேவையில்லைங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் 3 மொழி இல்லை. ஒரு நாட்டை காமிங்க பார்ப்போம், ஒரு நாட்டை காட்டுங்க பார்ப்போம். ஊபிலேயே இல்லைங்கிறேன். இந்த உத்தரப்பிரதேசத்துடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் என் கையில் இருக்கு. இங்கே எங்கே இருக்கு? ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் இருக்கு 10வது மார்க் ஸ்டேட்மெண்ட்டில். 3வது மொழியை காட்டுங்க பார்ப்போம். நான் வேணா அதை ஜூம் பண்ணி காட்டினீங்கன்னாக்க நான் போட்டு தர்றது தயாராக இருக்கேன். இப்போ நான் என் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன். அப்போ என்ன திட்டம் அவங்களோட திட்டம்? அப்போ என்ன விஷயம், நான் அதான் சொன்னது தான், இந்தியே ஒரு செயற்கை மொழி. அந்த இந்தியை நீங்கள் வந்து திணிப்பதற்கான பல்வேறு விஷயங்களை கொண்டு வர்றீங்க. அதனால ஏற்கனவே இருக்கிற நேட்டிவ் லாங்குவேஜ், இப்போ போஜ்புரி, பீகாரில் மைத்திலி, அதே போல் நீங்கள் இங்கே ஊபிக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 டைலாக் இருந்துச்சுங்க, எல்லாம் போயிடுச்சு. ராஜஸ்தானி போயிடுச்சு, ராஜஸ்தானில் இருந்தது. குஜராத்தி, பிரதமரினுடைய அந்த பூர்வீக இடம் குஜராத்தி மொழியே இல்லைங்க. அதில் ஒரு சினிமா கூட கிடையாது. இப்போ ஒரு சினிமா கூட கிடையாது. அங்கேயும் ஹிந்தி. அப்போ இந்தியை ஆட்சி கல்வி மொழியாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் சொந்த மொழியை இழந்திருக்கிறார்கள். நான் பட்டியலிட்டு சொல்கிறேன். சந்தாலி மொழி, ஜார்க்கண்டில் சந்தாலி பழங்குடிகள் பேசுகிற மேஜர் மொழி, இன்னைக்கு அது கல்வி மொழியாக இல்லை. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் இந்தியை கொண்டு வந்திருக்கிறீங்களோ, இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருந்த டைவர்சிட்டி, நீங்கள் ஊபி வந்து ஒரு மினி இந்தியாங்க. 18 கோடி பேர், இன்னைக்கு 20 கோடி பேர் வாழ்கிற ஒரு இடம். இப்போ அங்கே வட புலத்தில் பேசுகிற மொழி வேற, தெற்கே பேசுறது வேற, மேற்கே பேசுறது வேற, கிழக்கே பேசுறது வேற. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், ராமச்சந்திர மானஸ்ன்னு எழுதினார்ல துளசிதாசர், அதுவே அவத்தி மொழி தான். அந்த அவத்தி மொழி எங்கே போய்விட்டது என்று எல்லாம் இல்லை. அப்போ
அதனால தான் 11 லட்சம் பேர் சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்புல இந்தியில ஃபெயில் ஆயிட்டாங்க. அதை கேட்டா நம்ம நண்பர் வலதுசாரி நண்பர் சொல்றாரு 57,000 பேர் தமிழ்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. இங்க 12 லட்சம் பேரை எழுதினால 57,000 பேர் உங்களுக்கு தெரியுது. ஆனா 18 லட்சம் பேரை 20 லட்சம் பேர் எழுதுனா 11 லட்சம் பேர் ஃபெயிலா போனதை பத்தி உங்களுக்கு தெரியல. அப்ப இது எங்கே வருகிறது? இப்போ நீங்க உதாரணத்தை எடுத்துங்க, சீனாவை எடுத்துங்க. சீனாவில் தாய்மொழி வழி கல்வி தான் ஆராய்ச்சி கல்வி வழி. ஆனா இன்னைக்கு பிசினஸுக்கு தேவை ஆங்கிலத்தை எல்லா இடங்களையும் கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையா? பெரிய பெரிய கிரவுண்டில் வச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அது தேவை. இப்போ தமிழர்களுக்கு தேவை என்றால் இங்கேருந்து ஜெர்மன் கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஜெர்மன் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலையும் போனீங்கன்னா நார்வீஜியன் பேசக்கூடியவங்க இருக்காங்க. சரி, அந்தந்த நாடுகளில் எது தேவையோ அதை பண்ணுவாங்க. பேசுவதற்கான எல்லா ஆற்றலும் உள்ளவர்களாகத்தான் இருக்காங்க. நாகராஜ் ரொம்ப நேரமாக குறிப்பிடுத்திட்டு இருந்தாரு. நாகராஜ், எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் எதை வேணாலும் கற்றுக்க தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் இதை தான் நீங்கள் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த திணிப்பை தான் எதிர்க்கிறோம். அதாவது நான் பதில் சொல்லணும். நீங்க பிரசன்னா நிறைய கேள்விகள் நாசாவில் இருக்கிறவங்க சொல்றேன், எல்லாத்துக்குமே சொல்றேன். நாசாவில் இருந்தவங்க ஹிந்தி படிச்சாங்களா விஞ்ஞானிகள்? நம்முடைய பிரதமராக இருந்தவர் பொற்கால ஆட்சியை குறித்த காமராஜர் என்ன படித்தார்கள்? See, language is not a knowledge. தமிழ் தான் வரும். ரெண்டு தயவு செய்து நீங்க ஹிந்தி படிக்கல. சரிங்களா? படிப்பறிவு அப்படிங்கிறது வேற. அது தப்பு. அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியும். நீங்க கை நாட்டு பேர் பேச முடியுங்க. நான் பேச நீங்க பேசற கேட்டல. திரு மோடி டிகிரியை நீங்க பேசற கேட்டல எனக்கு பேச கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. உலகத்துல இன்னைக்கு வரலையும் உலக அதிசயமா இருக்கிற ஒரு டிகிரியை வாங்குனவர் உங்க ஜி தான். மிஸ்டர் லெனின். இல்ல ஒரு சென்ஸ் இருக்கு உங்களுக்கு. நான் பேசுறப்ப ராஜா சரி நாகராஜ், நீங்க அவரோட கூட கம்பேர் பேச கொடுங்க. காமராஜர் சிறந்த படிப்பாளி. தொலைநோக்கில் இல்ல பேச வாய்ப்பு தரணும்ல. சரி, தொலைநோக்கோட சொல்லுங்க வாங்க. பழனிவேல் அவரை பத்தி எழுதி இருக்காருங்க. அதை படிக்க சொல்லுங்க. அவர்ட்ட கேட்றோம் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. நான் பேசி முடிச்சறேன். நீங்க அப்புறம் சொல்லுங்க, உங்க வாய்ப்பு வரப்ப சொல்லுங்க மிஸ்டர் லெனின். அதாவதுங்க language is not a knowledge. சரிங்களா? அதனால நாங்க இப்போ சொல்றோம் ஹிந்தியை திணிக்கல. வெரி கிளியர். இப்போ திமுக போராட்டம் கூட மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க, ஹிந்தி எதிராக பண்ணலை. அவங்க கொள்கை இந்தி எதிர்ப்பு. பட் இப்போ மும்மொழி கொள்கைக்கு எதிரான போராட்டம் பண்றாங்க. நான் ஹிந்தியை திணிக்கல. இன்னொரு பிரச்சனை சொன்னாரு, யூபியில் 3 மொழி இருக்கா, அங்கே ஹிந்தி தானே இருக்கு, அங்கே லோக்கல் மொழி என்ன, அங்கே இருமொழி தானே? ஆமாங்க, அங்கே லோக்கல் மொழியே இல்லை, அவங்க லோக்கல் மொழியே ஹிந்தி தான். ரெண்டாவது, மோடிஜி அவர்கள் என்ன விரும்புறாங்க? நீங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தப்போ, காங்கிரஸ் இருந்தப்போ மும்மொழி கொள்கை ஹிந்தி கட்டாயமா இருந்தது. ஹிந்தி கட்டாயமா இருந்தது. மோடி அவர்கள் தான் 2019 ஹிந்தியை கட்டாயம் இல்லைங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இப்பொழுதும் ஹிந்தி கட்டாயம் இல்லை. நான் கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின், யூபி சொன்னீங்க, பீகார் சொன்னீங்க, அங்க இருக்க லோக்கல் லாங்குவேஜ் எப்படி அழிஞ்சிச்சு? பேசு வழக்க மொழி எப்படி அழிஞ்சதுன்னா லோக்கல் மொழியில கான்சென்ட்ரேட் பண்ணாதனால தான். அதனால தான் மோடி சொல்றாங்க லோக்கல், உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ நீங்க 1ஆவதுல இருந்து 5ஆம் வரைக்கும் படிக்கிறது, இந்த படிக்கிற பாடமே உங்களுடைய தாய்மொழியில கொடுக்கறாங்க. பொய்யா சொன்னா நான் குறிக்கிட வேண்டியிருக்கு. பிரசன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குறிக்கிட்டாரா பிரசன்னா? அண்ணா நான் பேசி முடிக்க வாய்ப்பு கொடுங்களே. ராஜா பேசி முடிக்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, வாய்ப்பு கொடுங்களே. இந்த கேள்வியை உள்வாங்கிட்டு அப்படியே அண்ணன் பதில் சொல்லலாம். தாழ்மையா தான் சொல்றோம், விவாதம்ங்கிறதுனால சொல்லுங்க. கேளுங்க. இந்த ஊபியோடைய மதர் டங் ஹிந்தி, அதனால வேற மொழிகள் நாங்கள் பயிற்றுவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊபியில் இருக்க கல்வித்துறை அமைச்சர் ஹிந்திக்கு ஆங்கிலத்துக்கு பதிலாக சமஸ்கிருதம் கற்றுக் கொடுங்கன்னு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் எப்படின்னா அதை சொல்லலாம்? ஊபியில் இருக்கிறவங்களுக்கு தாய்மொழி ஹிந்தி, அதனால நீங்க அங்க ஒரே மொழி சொல்லி கொடுப்பீங்க. அங்க ஊபியில் இருக்கிறவங்களுடைய கல்வித்தரம் என்ன? இருமொழி கொள்கையால் எங்கள் மாணவருடைய கல்வித்தரம் எங்கே உயர்ந்திருக்கிறது? அந்த கம்பேரிட்டிவ் மேனர்ல பாருங்க. நீங்க ஒரு தமிழனா சிந்திங்க, பாஜககாரரா சிந்திக்காதீங்க, தமிழனா சிந்திங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவர், தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணும், தமிழரா சிந்திங்க. அல்ல மற்றவங்க மாதிரி கிடையாது. நீங்க கொஞ்சம் நான் அப்படி தான் பேசுறேன். ஓகே, வடகிழக்கு உள்வாங்கிட்டேன், தாய்மொழி உள்வாங்கிட்டேன். பிரசன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க. மிஸ்டர் பிரசன்னா வாய்ப்பு கொடுங்க, நான் பதில் சொல்றேன். கன்னோஜி பாருங்க, ஏன் நீங்க உத்தரகாண்ட்ல கூட இப்போ என்ன பண்ணீங்க? அலுவல் மொழியா
சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தீங்க. கடுவாளியையும் குமோனியையும் எடுத்துட்டு அவங்க தாய்மொழி கடுவாளி சமஸ்கிருதத்தை நீங்க தாய்மொழி வழி கல்வி பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா? அததான் நமக்கு ஏற்றுக்க முடியல. ஹரியானாவுலயும் அப்படித்தான் ஹிந்தியை கொண்டு விட்டீங்க, ஹரியானி இல்ல. போ ராஜா, நான் பேசலாமா? தொடருங்க ராஜா, நான் பேசலாமா? இல்ல, தாராளமா பேசலாம். ஆனா இதை உள்வாங்கிட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இவங்க உள்வாங்கிட்டு தான் சொல்றேன் மிஸ்டர் லெனின். என்ன பேசிட்டு இருக்கீங்க திரும்ப? நான் உள்வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல. திரும்ப இல்ல. விட்டுட்டு போறீங்க. மறுபடியும் நீங்க டைவர்ட் பண்றீங்களா? நான் பேசற தடுக்குறீங்களா? நான் பேச வேண்டாமா? சொல்லுங்க. நான் பேச வேண்டாம்னு சொல்றேன். 7 மொழி என்ன நாகரிகம் இது? திரும்ப எத்தனை ஒரே நாகராஜ் விஷயத்துக்கு வாங்க. என்ன ராஜா, நான் எந்திரிச்சு ராஜா, இது மாதிரி ஆட்கள் உட்கார வைக்க தயவு செய்து. நீங்க இல்ல நாகராஜ், தனிப்பட்ட தாக்குதல் பேசாதீங்க. இல்ல நாகராஜ் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், விஷயத்துக்கு வாங்க. தவறான தகவல், அது போய் திரும்ப இடைஞ்சல் பண்ண என்ன ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுவா வேண்டாம்? சரி, வாங்க டெலிவரி பண்ண வாய்ப்பு தரணும்ல. சரி, தெளிவுபடுத்துங்க. 4 பேர் உட்கார்ந்திருக்கீங்க, எது பேசிட்டு இருக்கீங்க, நான் பதில் சொல்ல வேண்டாமா? இல்ல சார், நீங்க தெளிவுபடுத்துங்க. ஏன் நிதி கொடுக்கல, அதுக்கு வாங்க. நாங்க எந்த மொழியையும் பாருங்க நிதி கொடுக்கல, அதான் சொல்றேன் தெளிவா உங்களுக்கு விளக்கம். ஃபர்ஸ்ட் டைமே சொன்னேன். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, சுகாதாரம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, எஜுகேஷன் லிஸ்ட் இருக்கு. நாங்க ஒரு கொள்கையை கொண்டு வரோம். வெறும் மொழி மட்டுமல்ல, தயவு செய்து வெறும் மொழி மட்டுமல்ல, கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 13,000 வகுப்பறைகள் மரத்தடியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். தமிழ் ஆசிரியர்கள் இல்ல. 50,000 மாணவர்கள் தமிழ் தேர்வுல ஃபெயில் ஆகறாங்க, தோல்வி அடைகிறாங்க தமிழ்நாட்டில். அன்பில் அவர்களுடைய அமைச்சருடைய மாவட்டத்தில் மரத்தடியில் கருப்பு பலகை வைத்து பாடம் சொல்லி தரப்படுகிறது. கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் திட்டம். அது குஜராத்தா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டம் இது. ஒன்று. இரண்டாவது, லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு ஸ்கூல் இருக்கு. 95% நீங்க உங்களுக்கு நிதி கொடுக்குறீங்க, 5%. இருமொழி கொள்கைன்னா தெலுங்கு பேசுறவங்க அவங்க அங்க தெலுங்கு படிப்பாங்க. இன்னைக்கு ஆங்கிலம் தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க, வெளிநாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பண்றாங்க, படிக்கிறாங்க. லாங்குவேஜஸ் மற்ற பாடங்கள்லாம் ஆங்கிலத்தில் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க தமிழ் படிப்பாங்களா மாட்டாங்களா? எப்படி படிக்க முடியும் இருமொழி கொள்கையில்? அப்போ நீங்க சொல்ற திராவிடம், உங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கன்னடம், மலையாளம், இந்த மாதிரியான தெலுங்கு இந்த பகுதி படிக்கிற வாழ்கிற மக்கள் எல்லாம் அவங்க தாய்மொழி அவங்க படிப்பாங்க, ஆங்கிலத்தை பாடமாக எடுத்து படிப்பாங்க, பாடம் உள்ள அந்த லாங்குவேஜஸ் எடுத்து பாடங்களை படிப்பாங்க. அப்போ தமிழை விட்டுருவாங்களே, அப்போ தமிழ் இங்கே மறக்கப்படுகிறது. அது இருக்கக்கூடாது. எந்த மாநிலத்தில் நீங்க வாழ்றீங்களோ அந்த மொழி இருக்க வேண்டும். அதான் பிரதமர் மோடி சொல்றாரு, அந்தந்த மொழியில பாடங்கள் இருக்க வேண்டும். 5ஆம் வகுப்பு வரை நீங்க வரலாறு படிச்சாலும் தமிழ்ல படிங்க, நீங்க புவியியல் படிச்சாலும் தமிழ்ல படிங்க, அறிவியல் படிச்சாலும் தமிழ்ல படிங்க. இதுதான் சார் சிஸ்டம், இதுதான் சிஸ்டம். நீங்க தமிழை புறக்கணிக்கிறீங்க, நாங்க தமிழை வளர்க்கிறோம். நாங்க இந்திய திணிக்கல, நாங்க மாநிலம் முழுவதும் எல்லா மொழியையும் வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதுதான் நிலைமை. திரும்ப திரும்ப யூபியில் அங்க இருக்கிற மொழிகள் எல்லாம் பேசு வழக்கு மொழிகள். நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். நான் வந்து விதண்டாவாதத்துக்கு பேச வரல, ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். அதாவது 90% அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் லேபோட டிஜிட்டல் மானிட்டர் வச்சிருக்கிற ஒரே முதன்மை மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடுன்னு. நீங்க மரத்துக்கடியில் படிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதை போலவே எலிமெண்ட்ரியில் 99.9% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உள்ள ஒரே மாநிலம் திராவிட மாடல் ஆட்சியில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய ஆட்சியில். ரெண்டாவது, ஹையர் செகண்டரி என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 92%, இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் ஹையர் செகண்டரி. பிஹெச்டி ஸ்காலர் இந்த வருஷ என்ரோல்மெண்ட் ரேஷியோ பெண்கள் மட்டும் 19,820 சார், திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. அதை போலவே 100 கல்லூரிகளில் முதன்மை கல்லூரிகளில் 18 இடங்களில் தமிழ்நாட்டு கல்லூரிகள் தான் இருக்குங்க. நீங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கையை கொடுத்து புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல 2030 வர அச்சீவ்மெண்ட்ஸை எல்லாமே நாங்க 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடைஞ்சிட்டோம் சார். we are master, we are expert on it, we are PhD scholar on this. எங்கள் கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது, எங்கள் மாணவன் உயர்ந்திருக்கிறான். ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், அண்ணா முடிச்சிடுறேன்.
எங்கள் மாணவன் உயர்ந்திருக்கிறான், வெளிநாடுகள்ல போய் படிக்கிறான், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல தீசிஸ் ஃபைல் பண்ற அளவுக்கு தான் எங்க மாணவர்களை தயார் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க சொன்னீங்கல்ல ஊபிக்கு தாய்மொழியே இல்லைன்னு, இது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா? ஊபிக்கு நீங்க சொல்றீங்க பேச்சு வழக்கு மொழிகள் தான் வழக்கொழிஞ்சு போச்சுன்னு. சமஸ்கிருதத்துக்கு எங்க ஸ்கிரிப்ட் சார் இருக்கு? சமஸ்கிருதத்துக்கு மோடி சர்க்கார் ஆட்சி வருடந்தோறும் 2000 கோடி 3000 கோடி ஒதுக்குறீங்களே சார், அதுக்கு எங்க சார் ஸ்கிரிப்ட் இருக்கு? அழிந்து போன ஒரு மொழி, புழுத்து போன ஒரு மொழி, எழுதுவதற்கோ பேசுவதற்கோ வக்கற்ற ஒரு மொழி சமஸ்கிருதம். அதோடு இணைந்து நீங்கள் இந்தியை திணிப்பதன் மூலம் இந்தியினுடைய தொடர்ச்சி நீட்சி சமஸ்கிருதம். புதிய கல்விக் கொள்கையில் அது இல்லைன்னு சொல்லுங்க. நான் பக்கத்து ஆதாரத்தோட சொன்னேன், மறுத்து பேச முடியல உங்களால. யாரோட சார் யாரை ஒப்பிடுறீங்க? நீங்கள் இந்தியை திணிக்கவில்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், ஊப்பியில் இருக்கிறவனுக்கு தாய்மொழி இந்தின்னு நீங்க சொல்லிட்டீங்க, உங்க போக்கிலே நான் வரேன். அங்க இருக்கிற ஒருத்தர் போஜ்பூரி படிக்கணும், இல்ல அங்க இருக்கிறவ தமிழ் படிக்கணும். இந்தியில என்ன சார் இருக்கு? இந்தியில என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இலக்கணம், இலக்கியம், வாழ்வியல், விழுமியங்கள், செழிப்பு, இதிகாசங்கள், காப்பியங்கள், புறநானூறு, அகநானூறு ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. என் தாய்மொழியான தமிழ், என் தாய்மொழியான கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 400 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கி வாள் செய்து பாரம்பரியம் மிக்க உலகத்தின் மூத்த மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. நீங்க உங்களுக்கு மொழியின் மீது அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா தாய்மொழியான தமிழைத்தானே நீங்கள் தேசிய மொழியை அறிவிச்சிருக்கணும். மோடி போற இடத்துல எல்லாம் திருக்குறள் பேசுறாரு, சக்கரைன்னு பேப்பர்ல எழுதி நக்குனா இனிக்காது சார். செம்மொழி நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கல. செம்மொழி ஆய்வு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கு சார், அதோட டைரக்டருக்கு 4 வருஷம் சம்பளம் கொடுக்கல. அங்க வேலை பார்க்கிற தமிழ் பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. இதுதான் உங்க லட்சணம். நீங்க என்ன பண்றீங்க? கேவி ஸ்கூல்னு ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்க. உங்களுக்கு மொழி லாங்குவேஜ் ஜஸ்ட் நாலேஜ் தானே சார்? மத்திய அரசால் நடத்தப்படுகிற கேவி பள்ளிகள்ல ஒரு தமிழ் ஆசிரியர்கள் கூட நியமிக்கலையே, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில். லாங்குவேஜ் இஸ் நாலேஜ். Why the central government not appoint any Tamil teacher in KV schools? கேட்டா தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, it is not an option to appoint Tamil teachers or local language teachers in KV school. நீ இதுல தான் நீங்க மும்மொழி கொள்கையும் மும்மொழியையும் கொண்டு வந்து திணிச்சு நாட்டை வளர்த்து இனிமே எங்களை எல்லாம் சூத்திரரா மாத்துறதுக்கு நீங்க ஒரு சட்டம் கொண்டு வருவீங்க. அதை நாங்க கைகட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்த்து நீங்க கொண்டு வாங்க, நாங்க ஏத்துக்கணும் இல்லையா சார்? நீங்க சார் நாகராஜ் சார், நீங்க ரொம்ப மனசுத்தியோடு தெளிவா ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் உங்களை தமிழர்னு நம்புறேன் சார். நீங்க நிதி கொடுக்காததுக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நேரடியா பதில் சொல்லிடுங்க. 2145 கோடி நீங்கள் ஒப்புக்கொண்டது 60-40% நாங்க செலவு பண்றோம், 60% நீங்க கொடுக்கணும். நீங்க கொடுக்க வேண்டியதனுடைய காலாண்டு நிதி தொகையாக 2145 கோடியை கேட்கிறோம். அதுக்கும் பிஎம்சி ஸ்கூலுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? இந்த திட்டத்திற்கும் சமகர அல்லது புதிய கல்விக் கொள்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. நாகராஜ் யாரும் குறிக்கல, நீங்க முடிக்கிறதுக்கான பதில். நான் அதுக்கு முதல்ல பதில் சொன்னேன் ராஜா. நான் திரும்ப சொல்றேன் ராஜா. திரும்ப ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. நான் அம்பேத்கர் சொன்னதை கோட் பண்றேன். ஃபெடரேஷனுக்கு பதிலாக யூனியன் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார்? இப்ப இந்த நிதிக்கு வாங்க சார். டாக்டர் யூனியன் பத்தில நிறைய பேசிட்டோம் சார். இப்ப அவர் கேட்டதுக்கு வாங்க. ஒரே நிமிஷம். இல்ல அவங்க கூட்டாட்சி குறித்து பேசினாங்க இல்லையா ராஜா? ஒரே நிமிஷம் பேசலாம். ஒரே ஒரு கேள்வி இல்ல சார், ஒண்ணே ஒண்ணு சார். ஏன் நிதிக்கு வைக்கிறீங்க? ஒரு நண்பர் பேசினார். கூட்டாட்சி ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஒரு பட்சம் சொல்ல விடுங்க. வேண்டுமென்றே தெரிந்தே யூனியன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏனெனில் மாநிலங்களுக்கு டைவர்ட் ஆகும். நீங்க இப்ப இது சொல்றீங்க, அதுக்கு அவங்க இந்தியா சார். நான் பாயிண்ட்க்கு வந்துறேன் சார். நான் பிரசன்னோட क्वेश्चन தான் வரேன் சார். பதில் சொல்ல விடுங்க. நிதிய மாநிலங்களுக்கு பிரிந்து செல்லும் உரிமை கிடையாது. இந்தியா ஒரு யூனியன். ஏனென்றால் அது அழிக்க முடியாதது. இந்த நாடு ஒரு ஒருமைப்பட்ட நாடு. அதன் மக்கள் ஒரே மக்கள். நாகராஜ் டைவர்ட் ஆகும் சொல்றானே. The so called India is a union of states. குறிக்கும் சொல் யூனியன். It is not India. சார் யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான் சார். அதான் சொல்றேன். Yes, of course India is not a country. Sir, it's a union. நீங்க அம்பேத்கர் எழுதுனீங்க தப்பா சொல்றீங்களே சார். யூனியன் தான் சார். அதான் சொல்றாரு. யூனியன் தான் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. Then you have to give a respect for all states. மக்கள்னு சொல்றாரு. You have to respect. You should respect. அதான் சொல்றாரு. அவர் அதான் சொல்றாரு. அதான் சொல்ல வரேன். நீ யூனியன் சொல்ற வார்த்தை சரியான கல்வி நாகராஜ் யூனியன் ஆஃப் தி
ஸ்டேட்ஸ் சரி நாகராஜ், இந்த கல்வி நிதியை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா இல்லையா, அதுக்கு வாங்க சார். நான் தான் முன்னாடியே உங்களை கேள்வி கேட்டேனுங்க, நான் அதுக்கு பதிலும் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் இங்கே தமிழை புறக்கணிக்கிறீங்க. அதனுடைய கோபம் தான் மத்திய அமைச்சர் வெளிப்படுத்துறாரு. நீ வந்து எதையும் ஏற்றுக்கொள்ள போறது இல்ல, நீங்க வந்து அதை ஏற்கனவே இத கொடுக்க போறது இல்ல, கொண்டு போறீங்க. இல்ல அதுல இன்னும் உறுதியா தான் இருக்கு சார். முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கிறது சார். நீங்க வந்து இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சிரு ராஜா. நீங்க வந்து ஒரு கொஸ்டின் நீங்க தலைப்பு கேட்டிருக்கீங்க, அரசியலா அவசியமான்னு கேட்டீங்க. இது வெற்று அரசியல். மொழி, இனம், சாதி இதையெல்லாம் வைத்து அரசியல் பண்ணுவது திமுகவுக்கு கைவந்த கலை. இது கையில வெற்று அரசியல். எல்லாரும் சங்கி ஆயிருவோமா சார்? நிச்சயமாக தலையில நீங்க செல்ல முடியும். சங்கி ஆயிட்டு மூளையை கழட்டி வச்சிட்டு மாட்டு சாணியை உள்ள வச்சு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் செல்ல முடியும். நியாயத்தை கேளுங்க. நீங்க வந்து நியாயத்தை தான் நான் கேக்குறேன். பேச விடுங்க. எங்க மூளை இருக்க வேண்டிய இடத்துல மூளை இருக்கு சார். நியாயத்தை கேளுங்க சார். கேள்வி கேக்குறோம். நான் கேட்ட ஒரு கேள்விக்கு மனசுக்கு இருந்த பதில் சொல்லணும். ஏன் நிதி கொடுக்கல? அந்த நிதிக்கு நான் மனசாட்சியோட சொல்றேன். ஸ்கூலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த நிதிக்கு தேசிய கல்வி 37000 கோடி கேட்டீங்க. வெள்ள நிவாரண நிதி திராணி இருந்தா பதில் சொல்லுங்க. அதங்க வெள்ள நிவாரண நிதி இன்னைக்கு 37000 கோடி கேட்டீங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். 37000 கோடி வெள்ள நிவாரண நிதி கேட்டீங்க. கல்விக்கு வாங்க சார். நாகராஜ் சார், கல்விக்கு வாங்க சார். தெளிவா தான கேக்குறேன் சார். நான் தான் சொல்றேன். இந்தியில பேசலையே, தமிழ்ல சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டை தனித்தீவாக மாற்ற பார்க்கறீங்க. ஏழை மக்களுக்குரிய கல்வியை, ஏழை மக்களுக்குரிய உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்கள். தனியாருக்கு நீங்கள் கல்வியை கொண்டு சென்று பணம் பார்க்கிறீர்கள். இது மக்களை ஏமாற்ற ஏழை பிள்ளைகளுடைய கல்வியை தடுத்து, எங்கள் ஏழை பிள்ளைகளுடைய கல்வி கட்டமைப்பை தடுத்து, எங்கள் ஏழை ஆசிரியர்களுடைய படிக்கின்ற உரிமையை தடுப்பது யார்? மூன்றாவது உரிமையை ஏன் தடுக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் ஒன்றிய படிக்கிறப்போ நீங்க ஏன் ஏழை குழந்தைகளை தடுக்கிறீர்கள்? அவர்கள் அமெரிக்கா போக கூடாதா? அவர்கள் படிக்க கூடாதா? அவர்கள் அறிவு பெற கூடாதா? என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து தொடர்ந்து வாதிக்கலாம். இருமொழி கொள்கை, சமூக நீதி அடிப்படையிலான முற்போக்கு திட்டங்களால தான் தமிழ்நாடு மகத்தான அளவில் வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறது. வரலாற்று உண்மை அப்படின்னு சொல்லி 85% பேரும், ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி 7% பேரும், மாற்றத்தை பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லி 8% பேரும் சொல்லியிருக்காங்க. இது வரலாற்று உண்மை அப்படின்னு சொல்லி 85% பேர் சொல்றாங்க. அக்னீஸ்வரன், நாகராஜ் குறிப்பிட்டார், அதாவது நடக்கிறது வந்து அரசியல், மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க, தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. இது அரசியலா நடக்குது? ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்றது அரசியலா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்திய படிச்சுக்கோ, அப்போ நீ வந்து சிங்கத்தை பிடிச்சிருந்து கரடின்னு ஒத்துக்கோ, ஒத்துக்கிறாட்டி உனக்கு சர்டிஃபிகேட்டை நான் வந்து கரடின்னு கொடுத்துருவேன்னா என்ன சார் அர்த்தம்? அது வளர்ந்த நாடுகள் G8 மொத்தம் 8 நாடுகள் இருக்கு. அந்த 8 நாடுகள் அதெல்லாம் வளர்ந்த நாடுகள். இந்தியா வளரும் நாடு. எத்தனை வருஷத்துக்கு? இன்னொரு 50 வருஷத்துக்கு. இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து அடிப்படை கல்வியை கொடுத்ததுனால தான் இதுக்கே 75 வருஷம் ஆச்சு. நீ 75 வருஷம் என்ன படிச்சியோ அதை நான் 10 வருஷத்துல உன்னை பின்னாடி தூக்கி போடுறேன் பார் ராஜான்னு சொல்லி இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த நாட்டிலேயாவது படிக்கிறதுக்கு அல்லது அந்த அரசாங்கத்துக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு என்றைக்காவது வல்லரசா மாறக்கூடிய சக்தி உண்டா? இல்லையே சார். நாம ஏற்றுமதி அதிகமா இருந்தது மாதிரி இன்னைக்கு இறக்குமதி அதிகமா இருக்குது, அது பொருளாதாரத்தில். ஆனா இன்னும் இவங்க படிக்க கூடாது, இன்னும் சொல்ல போனா நாளைக்கு யாராவது கோட் ஷூட் போடக்கூடாதுன்னு சொன்னாலும் கோட் ஷூட் போட்டா வரி போடுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. 2024-25க்கு வரக்கூடிய ஜூன் மாதம் ஒரு பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டுறீங்கல்ல படிக்கிறதுக்கு, அந்த டியூஷன் ஃபீ அதுக்கு ஜிஎஸ்டி 18% போட்டிருக்காங்கன்னு சொன்னா ஏழை பிள்ளைங்க கட்டும்ல. இல்ல அததான் ஏழை பிள்ளைங்க 10 லட்சம் ரூபாய்க்கு ஓட்டு போடலாம். ஆனா ஏழை பிள்ளைங்க 18,000 1 லட்சம், இன்னைக்கு 1 லட்சத்துக்கு கீழே தனியார் பள்ளியில யாருமே பள்ளிக்கூடமே நடத்த முடியாது. ஏன்னா அவங்க ஒரு படத்துல ஆட்டே போடுறாங்க, அது வேற விஷயம், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அரசாங்கத்திற்கு கல்வி கொடுக்கறதுக்கு காசு தர மாட்டேன்னு சொன்னா இது எப்படி சார்? நீங்க சார் தமிழ் அழிஞ்சு போகும்னு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் G.K. நாகராஜ் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். நாளைக்கு வந்து பெரிய படத்துக்கு கூட வருவீங்க. ஆனால் நீங்க எங்கு போனாலும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களையும் தமிழ் மொழியும் தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. நான் இந்திய நாட்டினுடைய பிரதமர்கிட்ட போய் தயவு செய்து பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கிட்ட பணிஞ்சு கேட்டுக்கிறேன், நீங்க தமிழை நீங்க வளர்க்க வேணாம்,
ஆனால் ஆகாஷ்வாணி என்று நீங்க மாத்திட்டீங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டு பிரதமர். அப்ப சந்தில சிந்து பாரத மாதிரி அந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற போது அகில இந்திய வானொலி நிலையம் என்று இருந்ததை பொதிகை டிடி தமிழ்னு மாத்தி அகில இந்திய வானொலி நிலையம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பாராளுமன்றத்தில் பேசி வாங்கியதை நீங்க ஆகாஷ்வாணி, நாளைக்கு விகாஷ்வாணி, ஏதாவது சகாஷ்வாணி ஏதாவது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்கிறேன், வார்த்தைகளால் இந்தியா வளராது. போருக்கு வேற அது ரெண்டாவது. வார்த்தைகளால் இந்தியா வளராது சார். நான் இப்ப கேட்பது புதிய கல்விக் கொள்கை. ஒரு நிமிஷம் பிரச்சனை. புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றீங்கல்ல, பிஎம் ஸ்ரீன்னு சொல்றீங்கல்ல, பிஎம் ஸ்ரீ என்கிற அண்ணன் ஜி.கே. நாகராஜுக்கு மறுபடியும் ஒரு எனக்காக நேரம் கொடுங்க சார். பிஎம் ஸ்ரீ என்கிற அந்த கல்வி திட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கமே ஏன் பிஎம் ஸ்ரீ பள்ளியை நடத்த முடியல? அப்ப பள்ளிக்கூட இடமும் பள்ளிக்கூட அதிகாரமும் மாநில அரசு தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஆனா படிக்கிறது மட்டும் நான் சொல்லுவதை படிக்க வேண்டும் என்றால் கற்பக்கரகத்துக்குள்ள போக கூடாது என்பதும் கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது என்பதும் இது நவீன தீண்டாமை இல்லையா? ஓம் பிரகாஷ், இதுக்கான பதில் நீங்க சொல்லலாமே. ஓம் பிரகாஷ், சொல்ல விரும்புறேன். அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் சொல்ல விரும்புறேன். மக்களின் அறியாமை போக்குறவன் தான் ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல அரசியல் தலைவர். ஆனா தமிழ்நாட்டுல மக்களின் அறியாமை வச்சு திமுக தொடர்ந்து யாரு நல்ல அரசியல்வாதி, நல்ல கம்பல்சரி ஹிந்தி கம்பல்சரி வாஜ்பாய் கம்பல்சரி உரிமை கொடுத்தார். ஹிந்தி கம்பல்சரி ஆனால் தர்மேந்திர பிரதான் படிக்கிறதுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறார். ரெண்டு பாஜக அரசாங்கம் தான். தமிழ்நாட்டுல ஆல்ரெடி பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி நிறைய பேர் மும்மொழி படிக்கிறாங்க, 3வது மொழி எடுத்து படிக்கிறாங்க, தவிர ஹிந்தி கம்பல்சரி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆமா, 2வது விஷயம் அண்ணா பேசினாரு அருமையா இருந்து தமிழ் இலக்கியத்துக்காக அப்படின்னு. அதே தமிழுக்காக, தமிழ் இலக்கியத்துக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் புலமைக்காக, தமிழ் செய்யுளுக்காக, தமிழ் வரலாற்றுக்காக, தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக திராவிட கட்சி என்ன செஞ்சுட்டாங்க? பெருசா ஒண்ணும் கிடையாது. நீங்க சொன்னீங்க, ஐயா சொன்னார் பத்தி அக்னிஸ்வர் ஐயா, மொழி அழியுதுன்னு. மொழி எப்படி அழியும்? முதல்ல எழுத்து வழியும் அழியும், அதுக்கப்புறமா பேச்சு வழியும் அழியும். எழுத்து வழியும் இப்ப அழிஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. பல மாணவர்கள் தமிழ் எழுத தெரியலனா இது உண்மைனா இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இது எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திராவிட கட்சி தான் சூப்பரா பேசி வளர்ந்து வந்தவங்க. அதனால உங்ககிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறேன். தமிழ்நாடு மாணவர்களுக்கு காசை புடிங்கி வரீங்க. 54 லட்சம் கோடி பெட்ரோல் டீசல்ல நீங்க சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பீப்பாய் விலை எவ்வளவு? நீங்க விக்கிறது எவ்வளவு? தமிழ் மொழி ஒரு மொழி எப்படி அழியும்? ஃபர்ஸ்ட் எழுத்து வழி மொழியும் அதுக்கு சொல்வரி மொழியும். எழுத்து தமிழ்நாட்டில் மாணவர்கிட்ட அழிஞ்சிட்டு வருது, அதை காப்பாற்றி ஆகணும். அது தமிழுக்கு எல்லாருமே. அதே மாதிரி சொன்னாங்க யூபியில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு. உண்மைதான், ஒத்துக்கிறேன். யூபியோட தமிழ்நாடு பல வகையில உயர்ந்திருக்கும். மாணவர் படிப்பு விஷயம் இருக்கட்டும், எஜுகேஷன் எக்கனாமி இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனா யூபியில் இத்தனை வருஷமா அகிலேஷ் யாதவும் அவங்க அப்பா முலாயம் சிங் யாதவ் தான் இப்பதான் 7 வருஷம் 10 வருஷம் பிஜேபி ஆட்சியில் வந்திருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யப்படும். ஸோ முதல் விஷயமா தமிழ்ல இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. தமிழ் படிக்க தெரியல. ஆல்ரெடி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அங்கங்க மும்மொழி படிக்கிறாங்க. ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம். எனக்கும் சொல்றேன், யாருக்குமே ஹிந்தி வேண்டாம். நீங்க சொல்ற கருத்துக்கே நான் வந்துடுறேன். ஆனா 3வது மொழியா ஒரு எடுத்து படிக்கிறதுனால தமிழ் எந்த விதத்திலும் அழிய போறது கிடையாது. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் இவரும் சரி அண்ணாமலையும் சரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது தனியார் பள்ளிகளில் ஏற்கனவே மும்மொழி இருக்குது. இங்க நிறைய பேர் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை மறுக்கிறீங்கன்றாங்க. இல்ல, ரொம்ப தவறானது. தனியார் பள்ளினா இப்போ ஸ்டேட் போர்டு பள்ளி இருக்கு, அதுல மும்மொழி கிடையாது. ஆமா. ஆனால் சிபிஎஸ்சி அது ஒன்றிய அரசினுடைய அமைச்சகத்தின் கீழ் வர்றது, அது தனியாரும் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா 6வது ஊதிய கமிஷன் அடிப்படையில் மத்திய அரசு பணியாளர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாறி மாறி போவாங்க. அப்போ ஒவ்வொரு மாநில ஸ்ட்ரீம்லையும் படித்தா பிள்ளைங்க வீணாயிடுன்னுட்டு அவங்களுக்காக கொண்டு வந்த ஒன்றை தான் இன்னைக்கு கடையாக்கி வணிகமாக்கி அதை கொண்டு வந்திருக்காங்க. அது யாருனாலும் நடத்தலாம். நீங்கள் உரிமத்தை நிறுத்த வேண்டியதானே? சிபிஎஸ்சி 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்குங்க, 2800 பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி ஊர் முழுக்க அது இல்லை. 3வது விஷயம் என்னென்னா, இப்போ தமிழ்நாடு மாணவர்கள் 3வது மொழியை கேட்குறாங்க. அது என்னென்னா ஜாவாங்கிற மொழி, அது என்னென்னா பைத்தான்கிற மொழி. நீங்கள்லாம் கேட்காத ஒரு மொழியை கேட்டு இன்றைக்கு அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறீங்களே, நாங்கள் இந்திய வேண்டாம் 3வது மொழி, அப்படி இல்லை. உயர்கல்வியிலேயே நீங்கள் தாய்மொழி வழி கல்வியை சொல்லலை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே 5ஆம் வகுப்பு வரலையும் தான் இருக்குது. சரி, 7வது 8வதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சமஸ்கிருதம் அல்லது இந்தின்னு சொல்றீங்க. அதே உங்கள் தேசிய கல்விக் கொள்கையில மிக தெளிவா சொல்லுது. நான் கேட்கிறேன், இந்த 2022 வரையிலும் ஒண்ணு முடிச்சிடறேன். தமிழுக்கு 74 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கீங்க. ஆனா 73,000 பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு 1410 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கீங்க. அப்படின்னா ஒரு தனி நபருக்கு 2,04,831 ரூபாய் சமஸ்கிருதம் பேசுறவங்களுக்கு ஒதுக்கிருக்கீங்க. தமிழ் செம்மொழிக்கு நீங்க ஒதுக்குறது தெரியுமா? ஒரு நபருக்கு 9 ரூபாய். ரைட்.
அப்ப ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற உங்கள் வாய்ப்பு பார்வை, கொடுங்க. எங்கள் ராஜா, மொழியை கடைசியா வளர்க்கவா, பதில் கொடுங்க. எங்கள் மொழியை பிரசன்னா, அழிக்கவா, நேரம் குறைவா இருக்கு. நேரம் குறைவா இருக்கு. மொழி என்று பேசுவது என்பதே உண்மையில் போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடிய ஒன்று. எங்களுடைய கல்வியை முயற்சியை முடமாக்குவது. Right, நீங்க பாடத்திட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு பாடத்திட்டம் சரி, சரி. நீங்க 1வது பாடத்திட்டத்தில் எடுத்து பாருங்க, QR ஸ்கோர் இருக்கு, அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஆடியோ கேட்கலாம். நீங்க எஸ் நம்ம இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்ல. நான் கேட்கிறேன், மோடி ஆண்ட மாநிலத்தில் உண்டா? ரைட். இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் உண்டா? பிரசன்னா நிறைவா போராட்டம் நடத்திட்டீங்க, கடிதம் எழுதியாச்சு, அடுத்து என்னவா நெக்ஸ்ட்? இது வந்து தமிழ் மக்களினுடைய மான உணர்ச்சி, தமிழக மக்களுடைய இதயத்திற்கு நெருக்கமான ஒரு பிரச்சனை. இதில் பாஜக இப்படி தொடர்ந்து செய்கிறதும், பாஜக அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்பதும் தமிழகத்தினுடைய வழக்கு. தம்பி வந்து ஒரு விஷயம் சொன்னார், ஓம் பிரகாஷ். அவர் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் பேசுகிறாருன்னு தெரில. தமிழ்நாட்டில் மொத்தம் 58,000 பள்ளிகள் சார். அதில் தனியார் பள்ளிகள் 12,690 பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் 1,835 தான் சார். ஒன்லி 1,835. அதில் நீங்கள் சொல்கிற மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் பார்த்தால் வெறும் 3% பேர் தான் மும்மொழி கொள்கையில் படிக்கிறாங்க. மீதி இருக்கிற 97% பேர் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கையில் படிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் அழிந்து போயிருக்கிறதுன்னு. எங்கேயும் அழிஞ்செல்லாம் போல. உலக பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கொடுத்து உலக பல்கலைக்கழகங்களில் இருக்கைகளை அமைத்து தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. உங்கள் வீட்டில் இருக்கிற பையனையும் என் வீட்டு பையனையும் ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க. என் பையன் வந்து சிபிஎஸ்இ பள்ளியில் தான் படிக்கிறான். அவன் பேசுகிற புறநானூற்று பாடலை உங்கள் வீட்டு பிள்ளை ஒப்பித்து விட்டால் நான் வந்து அரசியலை விட்டு விலகிறேன். ஓம் பிரகாஷ், நாங்கள் அப்படித்தான் எங்கள் பிள்ளைகளை இல்ல அப்படித்தான் எங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம். என்ன ஏன்னா எங்கள் தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை நீங்கள் காவிமயமாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரீங்க. அவ்வளவு விவரமில்லாத அபத்தம் எங்க ஆட்சியெல்லாம் கிடையாது. we are very well knowledgeable about you. நீங்க இப்படி தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ச்சியா அண்ணாமலை போன்றவர்கள், RN ரவி போன்றவர்களை வச்சுக்கிட்டே இருங்க. நாங்க அதைத்தான் கேட்கிறோம். இப்படி உங்களை மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து இப்படி பேசட்டும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, அவங்க தான் நடத்துறாங்க. எங்களுக்கு ஆசை நாகராஜன் எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு எம்எல்ஏவா போகணும்னு. அந்த பொழப்புல மண்ணல்லி போடுறீங்களேங்கிறதா எங்களுடைய ஆசை. தொடர்ந்து நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.